சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/12/2025 திங்கட்கிழமை, மார்கழி மாதம் 14ஆம் நாள், நவமி திதி காலை 10:13 வரை. அதன் பிறகு தசமி திதி. ரேவதி நட்சத்திரம் காலை 7:41 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள், ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த அருமையான தாராபலனுள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு இந்த நாள் உயரிய நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலே சந்திரன் நல்ல வலுவா அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ சுபச்சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்தால் என்ன நடக்கும்? மனசுல நல்ல எண்ணங்கள் வரும். ரொம்ப உற்சாகமாக இன்னைக்கு இருப்பீங்க. காலையிலிருந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி வச்சுக்குவோம்யா, எதா இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியுன்ற மாதிரியாக ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்திருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு அப்படி ஹெல்ப் பண்ணேன், இப்படி ஹெல்ப் பண்ணேன், நான் நல்ல மனசோட ஹெல்ப் பண்ணேன், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு யாரும் உதவி செய்கிற மாதிரி இல்லையே என்கின்ற மாதிரியாக நண்பர்களின் மேல் லேசா வருத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஒரு 4 பேர் கூடுகின்ற இடத்துல போகும்போது உங்களுடைய ஃப்ரெஷ்னஸ், உங்களுடைய புத்துணர்வு மற்றவங்களுக்கே தெரியும். என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறீங்க, ஏதாவது வீட்டில் விசேஷங்களா இப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு நல்ல விதமாக ஆரோக்கியம் மற்றும் எல்லா விதத்திலும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றையும் நீங்களே உணரக்கூடிய, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு சுபச்சந்திரன் இருக்கிறார். பொதுவாகவே 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார். ஆனாலும் நல்ல செலவுகளை கொடுப்பார். அவர் வளர்பிறையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் அருமையான ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். வீட்டுக்கு ரொம்ப நாளாக அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், எனக்கே இந்த பொருள் தேவை, இதை வாங்கணும், அதை வாங்கணும், சிறுக சிறுக குருவி கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பொருள் இது வச்சுருக்கிறேன், அதை வாங்கி அதை வச்சு ஒரு பொருளை வாங்கணுன்ற மாதிரியாக ஏற்கனவே சிக்கனமாக சேமித்து வைத்திருந்த பணத்தை வைத்து ஒரு நற்பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களின் மூலமான லாபங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஒருத்தரை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக நேரில் அது போய்த்தான் ஆகணும், ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது சொந்த ஊருக்கு டக்குன்னு ஒரு இது போய் அது இப்படி இருக்க இது இப்படி இருக்க இன்னைக்கு விட்டால் வேற நாள் கிடையாதுன்ற மாதிரியாக ஒரு தடால் என்று ஒரு முடிவெடுத்து ஒரு பயணம் போய் அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம்னு சொல்லிட்டு ஏற்கனவே பூர்வீகத்தில் இல்லாமல் தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு லாபச்சந்திரன் இன்றைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். 2ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது இதுவரைக்குமே தெளிவுகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு, குறிப்பாக மனக்கட்டுப்பாடுன்னு சொல்லுவேன். மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு 4-5 வருஷமாக நானே சரியில்லைங்க, எனக்கே தெரியுதுங்க, இந்த பழக்கம் வந்துருச்சு, அந்த பழக்கம் வந்துருச்சு, இவர்கிட்ட தேவையில்லாமல் போய் ஒட்டிக்கிட்டேன், இவரை தேவையில்லாமல் கிட்டத்தில் சேர்த்துக்கிட்டேன், இந்த மாதிரியாக தேவையற்ற ஒன்றை இன்றைக்கு உதறி தள்ள அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. லாபங்கள் வரும், வெற்றிகள் வரும். லாபங்கள்லாம் என்னங்க? தொழிலில் நல்லா இருக்கிறது, வேலையில் இது வரைக்கும் ப்ரொமோஷனோ அல்லது ஏற்கனவே கேட்டிருந்த சம்பள உயர்வு அப்படியே டக்குன்னு இந்த வருஷம் பிறக்க போதுங்க, இன்னும் 2 நாளில் புது வருஷம் பிறக்க போகுது, இந்த ஜனவரியிலிருந்தாவது நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்காதா என்கின்ற மாதிரியாக எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கும். 2026ஆம் ஆண்டு பிறக்க போகிறது உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் என்பதற்கான நம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட சந்தோஷம் இருக்கும். அண்ணன் கூடயோ அக்கா கூடயோ ஏதாவது கொஞ்சம் மனசு வருத்தம் இருந்தவங்களுக்கு என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன் என்னுடைய அக்கா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்ன்ற மாதிரியாக சில விழிப்புணர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு வளர்பிறை அமைப்பில் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் அமைப்போல் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும்.
படிப்பு, கல்வி, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், இது மாதிரியான ஜீவன அமைப்புகள்னு சொல்கிறோம்ல, எதுலேருந்து உங்களுக்கு பணம் வருதோ அந்த விஷயம் டெவலப் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, நான் அப்படிலாம் ஒன்றும் பார்க்கலங்கய்யா, சாலை ஓரத்தில் பிளாட்பாரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேன், அந்த கடையில் ஏதோ எனக்கு 100 200 வருமானம் வருது, அந்த வருமானம் எப்படி இருக்கும்? அது கூட நல்ல விதமாக டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஓஹோவென்று இருக்கும் என்பது தான் உண்மை. கடந்த ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் அஷ்டமச்சனி அதுன்னு பாதிக்கப்பட்டீங்க. அது இல்லாமல் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு வருடம் 2 நாட்களில் பிறக்க இருப்பதால் அதற்கேற்றாற் போல ராசிநாதன் அப்படியே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருப்பது என்பது பெரிய அளவில் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. வேலையில் மன அழுத்தம் இருந்தவங்க நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, இப்படி போடுறாங்க, அப்படி போடுறாங்க. அது குறிப்பாக கடகராசிக்கார சகோதரிகளுக்கு வீட்டை பார்க்குறதா, வேலையை பார்க்குறதா, ஒரு பக்கம் இதுவும் தேவை அதுவும் தேவைன்னு இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் நிறைந்த யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புனித ஸ்தலங்களுக்கு போய் பார்க்கணும். இந்த தை மாதம் பிறந்தவொடனே டக்குன்னு வண்டியை கட்டிக்கிட்டு இப்போ நேராக போய் வேங்கடவனுடைய காலில் போய் விழுந்து அப்பா சரணம் அப்படின்னு போய் விழுந்துட வேண்டியதான்ற மாதிரியாக ஸ்ரீரங்கம் போகலாமா, திருமலையான போய் பார்க்கலாமா என்கின்ற மாதிரியாக சில எண்ணங்கள்லாம் அப்படியே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு இந்த சித்தர் வழி ஈடுபாடுகள்லாம் இப்போதைக்கு வரும். ஒரு ஆன்மீக குருக்களுடைய அமைப்புகளில் போய் சேரலாமா, ஒரு தவம், தியானம், யோகா போன்றவைகளை கற்றுக்கொள்ளலாமான்ற மாதிரியாக மனசு கொஞ்சம் சுற்றி 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 நம்மளை பற்றி பெரியவங்க, நம்மளுடைய முன்னோர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு அம்பாள் வழிபாடு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சோதனைகள் எதுவும் வரும் வருடத்தில் இருக்காது என்பதற்கு சில ஆதார நம்பிக்கைகள், ஆதார சம்பவங்கள், ஆதார அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இருக்கிற ஊரில் வீடு கட்டலாமான்ற குழப்பங்கள்லாம் இன்றைக்கு தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிலும் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். என்ன இருந்தாலும் அவர் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். பெரிய அளவில் இருந்து அவருக்கு பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சனிராகு போன்ற சேர்க்கைகள் நிச்சயமாக இல்லாதனால பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. ஒரு சாதகமற்ற தன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட கஷ்ட நஷ்டம் வந்துடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமான்னு இந்த சந்திராஷ்டிரமத்தில் சொல்ல முடியாது. ஆனாலும் சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு மனசு ஒரு நிலையாக இருக்காது. அப்படியே ஒரு அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திராஷ்டிரமத்தில் ஒரு முடிவு எடுக்காத. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறேன், அல்லது இந்த மாதிரி நடக்கிறேன், அல்லது ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய கிளை திறக்கிறேன், இன்றைக்கி பார்த்து கிரகப்பிரவேசம் வைக்கிறேன், அல்லது இன்றைக்கி பார்த்து கல்யாணம், இந்த மாதிரியான ஒரு நல்லவையை ஆரம்பிக்காதே என்று சந்திராஷ்டிரமத்தில் சொல்லப்பட்டது. ஆகவே புதிய துவக்கத்தை இன்றைக்கும் நாளைக்கும் கன்னிராசிக்காரர்கள் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க யாருமே செல்ஃபோனில் வர்ற எந்த தகவலையும் இன்றைக்கி நம்பிடக்கூடாது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் கேட்குறாங்க, ஏது கேட்குறாங்க, எப்போ ஜிபேயில் இதை போட்டு விட, அதை போட்டு விடுன்னு எதனா வந்தால் கூட கேட்குறவர் நம்ம நண்பர் தானா, அவர் தானா, இவர் தானான்றதை எதுக்கும் செக் பண்ணுறதில்லை. 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்க வேண்டிய சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான, அதாவது ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அருமையான நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். இளைய பருவத்தினருக்கு ஒரு ஜாம்னு இருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவேன். காதல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு தோழனாக பழகி கொண்டிருக்கிறவரை ஏன் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கக்கூடாது? இவர் புருஷனாக வந்தால் நல்லா இருக்குமே, இவர் மனைவியாக வந்தால் நல்லா இருக்குமே என்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சந்திரன் இவர் நமக்கு நல்ல துணைவராக இருப்பாரா என்கின்ற எண்ண மாறுதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஐயா, சின்ன பசங்களுக்கு எப்படி, கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படி, ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு பிரியணுங்கிறன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது எப்போ பார்த்தாலும் சண்டை தானா நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் சண்டை இருந்துதான் தீரும். காலையில் சண்டை போட்டால் சாயந்தரம் ஒன்றா சேர்ந்துக்கணுன்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதிய ஞானோதயம் வரக்கூடிய, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாகத்தான் வாழ்க்கை என்பது நல்ல விதமாக இருக்கும் என்கின்ற சில பல நினைவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழில் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. யாராவது 2 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுபச்சந்திரனாக வேற அவர் இருக்கிறார். பாக்கியாதிபதி இன்றைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? கடனை பற்றின கவலைகள் இன்றைக்கு வேண்டவே வேண்டாம். எப்படியும் அடைக்க முடியுன்ற ஒரு இது உங்களுக்கே தெரியும். அடைச்சிடலாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன இத்தனை நாளில் தான் நாங்கள் அடைக்கலாம். மாத வருமானம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கே, சீராக இல்லையே. இந்த போன மாதம் 10 ரூபா வந்தது, இந்த மாதம் வருமானம் தெரியலையே, அதுக்கு முந்தின மாதம் 5 ரூபா தானே கிடச்சிது. இந்த மாதிரியான ஏற்ற இறக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜிக்ஜாக்காக இருக்கக்கூடிய இந்த மாத வருமான அமைப்புகள் இதோ பிறக்க போகிறது 2 நாளில் புது வருஷம். இந்த புது வருஷத்திலிருந்தே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்டாண்டர்டான போதுமான இன்கம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நல்ல வேலை அமையும். சிலருக்கு நல்ல வேலைக்காரர்கள், வியாபார பெருமக்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்குங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2 பேர் நல்ல வேலைக்காரங்க கிடைச்சாங்கன்னா இதை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன். நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல சுபச்சந்திரன் இருக்கிறார். ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியில் சுப கிரகங்கள், உங்களுடைய யோக கிரகங்கள் இருக்கின்றன. கொடுத்து வைத்த நாளாக இந்த நாளை சொல்லுவேன். இளைஞர்களுக்கு எதிர்காலம் இதுதான் என்பது கண்ணுக்கு நேரே தெரியக்கூடிய ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது என்பது கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். எதை படிக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்ற அமைப்பு, இன்னும் சிலருக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த லட்சியம்தான், இதை நோக்கித்தான் பயணத்தை வச்சுக்கணும், இவரை நோக்கித்தான் பயணத்தை வச்சுக்கணும், இது படிக்கலாம், இது படிக்கக்கூடாது, இதை இந்த வேலைக்கு போகலாம், இந்த துறையில் இருக்கலாம்ன்ற மாதிரியாக ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிள்ளைகள் மேலே இருந்து வந்த ஒரு கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. பிள்ளை சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு வாழ்க்கை சரியில்லை, பிள்ளையுடைய தொழில் அமைப்புகள் நல்லா இல்லை, ஏன் பிள்ளையே சரியில்லை, கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாரு, சில பழக்க வழக்கங்கள் தேவையில்லாமல் வந்து ஒட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம குடும்பத்திலே இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் எங்கே போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தான்னு தெரியல, எழுத்து பேசுகிறான். இந்த மாதிரியாக பெற்ற பிள்ளை, மகன் மீது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கவலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து குழந்தையிடமிருந்து சில மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு சுக பயணங்கள் ஏற்படக்கூடிய, உடல் மனதிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லப்போனால் கூட வண்டி வாகனம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் தான் அடங்கியிருக்கு. 4ஆம் இடத்துல இப்போது வளர்பிறை சந்திரன் இருக்கிறனால ரொம்ப நாளாக அம்மாவை போய் பார்க்க முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி டக்குன்னு ஒரு எட்டு போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தா என்ன, தாய் என்கின்ற தெய்வத்திடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா தான் இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் அப்படியே ஓடி போயிடுமே என்கின்ற மாதிரியாக தாயை பற்றிய நினைவு ஒரு மாலைக்குள்ளே தாயை போய் பார்த்துட்டு வரக்கூடிய நாளாக பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாமா வாங்கலாமான்ற குழப்பங்கள் இன்றைக்கி தீரும். சில பேர் இன்றைக்கு நாள் நல்லா இருக்கே, இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரியாக வீட்டடி மனைக்கோ அல்லது ஒரு காடு வாங்குறது, நிலம் வாங்குறதுக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு ஒரு முன்னேற்பாடுகளாக இருப்பீர்கள். எதிலும் ஒரு நிறைவுகள் வரக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. கூடுதலாக கூட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், 2 நாளில் அந்த 2026 பிறக்க போகுது. இந்த 2026 மகர ராசிக்காரர்களுடைய ஆண்டு என்பதை ராசி பலனில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். எல்லா அமைப்புகளும் எல்லா கிரகங்களும் சாதகமான நிலைமையில் இருப்பதால் கடந்த ஒரு 5, 6, 7 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் முன்னேற்றம், திருப்பம், நல்ல அறிமுகம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அப்படியே கலைத்துறையில் இருக்கிறவங்க அல்லது இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும், ஒரு எம்என்சி கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும், அல்லது வெளிநாட்டிற்கு போகணும், வெளி மாநிலத்திற்கு போகணும், இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும், அல்லது இன்னார அறிமுகப்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரியாக ஒன்றை நினைத்து தன்னுடைய வாழ்க்கை அமைப்புகளை அப்படியே வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு, தம்பி தங்கைகளை விரோதமாக பார்த்து கொண்டிருந்த நிலைமைகள்லாம் மாறக்கூடிய ஒரு நிலைமை என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மன அழுத்தம் அப்படியே தீரும். அப்பா ஒரு மாதிரியாக நானே ஒரு மாதிரி ஆகிட்டேன், உடம்பு சோம்பல் ஆயிடுச்சு, மனசு சோம்பல் ஆயிடுச்சு, ஒரு 2-3 வருஷமாக நானாகவே இல்லை, எனக்கே தெரியுது, ஜோசியத்தையே நம்பாத ஆள்லாம் நான் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் உண்மை. ஆக அந்த மாதிரியானவர்கள் எல்லாத்திற்குமே ஒன்றும் அப்படியே பலவீனமாக இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, இந்த பிறக்க போகின்ற வருஷத்தில் நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்கன்ற சில உத்வேக எண்ணங்கள், சில மலர்ச்சியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே 2ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற தனம், வாக்கு, குடும்பம் போன்றவைகள் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணவரவுகள் கிடைக்கும். இது வரைக்குமே அங்கே பணத்தை எதிர்பார்த்து இங்கே பணத்தை எதிர்பார்த்து ஏமாந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க, அல்லது நம்ம பணத்தையே கொடுத்துட்டு வாங்க முடியாமல் திருப்பி இப்படிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், ஒரு வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், அதுக்கு நிலம் முடிக்கிறதுக்கு கொடுத்தேன், இது கொடுத்தேன், தெரியாதனமாக அந்த வில்லங்கத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி வெளியே வர்றதுனே தெரியல. என்னுடைய பணம் உழைச்ச பணங்க, யாரையும் ஏமாத்தின பணம் கூட இல்லைங்க. ஏன்னா உண்மையிலேயே மீனராசிக்காரர்கள் மனசாட்சி அதிகம் உள்ளவராக இருப்பீங்க. பிரச்சனையே அதுதான். நல்லவனுக்கு இங்கே எப்போவுமே சோதனை அதிகமாக தானே வரும். ஆக இந்த அமைப்புகளில் பணவரவு கிடைக்கவில்லையே, நம்முடைய பணமே கிடைக்கவில்லையே, உழைத்த பணம் வரவில்லையே என்கின்ற மாதிரியான ஒரு தடுமாறுகின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய பணம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு ஆரம்ப வழிகள் திறந்து விடப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மனைவிக்கு வச்சுக்கிட்டு போயிட்டாங்க, புருஷன் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு, திரும்ப குடும்பத்திற்குள்ளே வர்றதுக்கான சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு யோக நல்ல நாளுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா எப்போ பார்த்தாலும் குறுபார்வை, கோடி நன்மை, குறுபார்வை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு ஒரு நன்மைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்களே தான் சொல்கிறீங்க கிரகங்களுக்கு 2 சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு குறுபார்வை எப்போவுமே நன்மையை செய்யுமா, கெடுக்கிறதுல எப்போவாவது ஒரு தடவை கெடுக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே குறுபார்வை என்பது ஒரு சுவருடைய பார்வை என்பதன் அடிப்படையில் குறைகளை கலையும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தாங்க கண்டிப்பாக நன்மையாக சொல்லப்பட்டது. ஆனால் கிரகங்களுக்கு 2 விதமான தோற்றங்கள் இருக்கின்றன என்பது தான் உண்மை. ஆதிபத்தியம், காரகம். குருவின் காரகம் எப்போதுமே நன்மை, குருவின் ஆதிபத்தியம் பெரும்பாலும் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் சில லக்கணங்களுக்கு அவர் 6, 8 என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 8, 12ன்னு ஒரு 4 வீடுகள் இருக்கு இல்லையா, இந்த 4 வீடுகள் கெடுமையான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்புகளுங்க. குறிப்பாக ரிஷப லக்னத்திற்கு அவர் 8ஆம் அதிபதியாக வருவார். அதே மாதிரி துலாம் லக்னுக்கு அவர் 6ஆம் அதிபதியாக வருவார். இந்த மாதிரியான நிலைமைகளில் குறுபார்வை ஒரு நேரத்தில் நல்லதுகளை தந்தாலும் கூட 8ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆதிபத்திய கெடுதல்களை செய்வார் அப்படிங்கிறதாங்க உண்மை. அப்போ குருபார்வை எந்த இடத்துல கெடுக்கும், குருபார்வை எந்த இடத்துல கொடுக்கும் என்பதை பெரிய அளவில் நம்ம இது பண்ணிக்கணும். குரு நல்ல கேந்திர கோணங்களுக்கு அதிபதியாகி அவர் வலுத்த நிலையில் அவருடைய பார்வை மிகப்பெரிய உன்னதத்தை செய்யும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எத்தனையோ ஜாதகங்கள் அதை எல்லாருமே பார்த்துருக்கலாம். லக்னத்தோடு அவர் தொடர்பு கொள்ளும் பொழுது 5, 7, 9ஆம் அதிபதியாக அவர் இருக்கும்போது, அவரே லக்னாதிபதியாக இருக்கும்போது கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையில், குரு பகவான் பங்கப்பட்டு இருக்கக்கூடாது. பங்கம்னா என்ன, ஒளி குறைந்து இருக்கக்கூடாது. அவர் அங்கே சனியோடு சேர்ந்து, அவர் அங்கே ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்புகளில் இந்த 2 பேரும் இருள் கிரகங்கள்ன்றதுனால ஒரு ஒளியை இருள் நெருங்கும் போது அந்த ஒளி குறையும் இல்லையா. எப்போவுமே சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தான் ஜோதிடத்தை விளக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான். ஏன்னா ஒளியால் கட்டுப்பட்டவர்கள், ஒளியால் கட்டுண்டவர்கள், ஒளியால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் தானே நம்ம. சூரியன் என்கின்ற ஒளி இல்லைன்னா நம்ம பூமியே இல்லை. அதனால தான் நம்ம எல்லாரும் பிறந்தோம். அப்போ அந்த குரு பார்வை என்கின்ற ஒரு அமைப்பு துலாம் லக்னத்திற்கோ ரிஷப லக்னத்திற்கோ 6, 8ஆக வரும் பொழுது அவருடைய நல்ல பார்வை அங்கே காரக நன்மைகளை கொடுத்தாலும் கூட ஆதிபத்திய தீமைகள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8ஆம் அமைப்புகளை அவர் கொடுத்து விடுவார் என்பதுதான் உண்மை. உதாரணமாக துலா லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். கடனாலேயே எப்போதும் இருக்கக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அல்லது ஒரு சிறிய வேலை அளவில் உங்களுடைய லக்ன அமைப்புகளை பொறுத்து, லக்னாதிபதியை பொறுத்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் லக்னமாகி உங்களுக்கு லக்னாதிபதி நீச்சம் என்கின்ற அமைப்பில், லக்னாதிபதி நீச்சமானாலும் அவரை குரு பார்ப்பார். அல்லது லக்னாதிபதியை 8இல் மறைந்திருக்கிறார், லக்னாதிபதி எங்காவது சனி ராகுவோடு சேர்ந்து பலவீனப்பட்டு விட்டார் என்கின்ற நிலைமையில் குருதசை வரும் பொழுது உங்களுக்கு 6ஆம் இடத்து 10ஆம் இடத்து பார்வை தொடர்பு அமைப்புகளின் அடிப்படையில் உங்களை வேலை செய்பவராகவே வைத்து, இதுதான் இந்த ஆதிபத்திய கெடுதல்னு சொல்கிறோம். ஒரு மனுஷன் மாதம் 10,000 5,000 வேலை பார்க்கறதுக்காக பிறந்தார் இல்லைங்க. அவரும் ஒரு நாள் முதலாளி ஆகணும், அவரும் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், அல்லது பணவரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தானங்க நம்ம எல்லாருமே நினைப்போம். அப்போது துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த குருவின் பார்வை ஒருவரை தொழிலாளியாகவே, ஒரு வேலைக்காரராகவே வைத்திருக்கக்கூடிய தன்மையை குரு தசையில் பண்ணும்.
அப்போ இந்த அமைப்பை நம்ம எப்போவுமே காரகங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியம் என்பது தசையில் மட்டும் செயல்படும் என்பது ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விதிங்க. ஆக நல்லதை செய்யக்கூடிய நல்ல காரக அமைப்புகளை செய்யக்கூடிய அதே குருவின் பார்வை அவர் ஆதிபத்திய ரீதியாக கெடுதலான ஆதிபத்திய அமைப்புகளில் இருக்கும் பொழுது அல்லது கெடுதலான 6-8 அமைப்புகளில் இருக்கும் பொழுது அந்த பாவகங்களை வளர்த்து அந்த பாவக பலனையும் தன்னுடைய பார்வையின் வழியாக சிறிதளவு கெடுதல்களை செய்வார் என்பதுதான் உண்மைங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.